சம்பந்தி இது அநியாயமா இருக்கு? உங்களை நம்பிதான் என் பொண்ணு அனுப்பிச்சேன். இந்த மாதிரி கூத்தலாம் நடந்தா என்ன அர்த்தம்? கண் கலங்காம வச்சு இப்ப கூட்டு வந்தீங்க, இப்போ வடகுடமா கண்ணீர் வடிக்கிறாள். அதான் சம்பந்தி, எனக்கும் ஒன்றும் புரியல, ஒரே குழப்பமா இருக்கு. வீட்டு பெரிய மனுஷன் இப்படி பேசலாமா? புருஷன் பொண்டாட்டி வரும்னு அவ்வளவு லேசா போச்சா? பத்தினி பெண்கள் வாழ்ந்த நாடு இது. சாவித்திரி, நலாயினி, கண்ணகி அந்த மாதிரி பரம்பரையில் வந்தவதான் என் பொண்ணு விஜய். தான் உயிரை கேட்டாலும் கொடுத்துருவா. ஆனா புருஷனை கேட்டா அவ பத்திரகாளியா மாறிடுவா. அவங்களுக்கு வீட்டுல இடம் கொடுத்துருக்கு, அது வேற விஷயம். ஆனா என் மாப்பிள்ள விஜயோட புருஷன் அங்க போறாருன்னா என் பொண்ணு மாதிரி குலமகளா தாங்கிக்க முடியுமா? அப்பா சொன்னதை கேட்டீங்களா மாமா? அதுதான் உண்மை. இந்த உலகத்துல எனக்கு எதுவுமே பெருசு இல்ல. எனக்கு என் புருஷன் தான் முக்கியம். யாருக்காகவும் நான் அவரை விட்டு கொடுக்க மாட்டேன். கேட்டீங்களா சம்பந்தி? கேட்டீங்களா மாப்பிள்ள? ஒரு பத்தினியை புண்படுத்திட்டாங்களே, அவ கண்ணீருக்கு காரணமானங்களா நீங்க சும்மா விடலாமா? கல்யாணம் பண்ணது வெளியே தெரிஞ்சா பிரச்சனை நீங்க சொன்னீங்க. அதை நம்பித்தானே எந்த கேரண்டி இல்லாம என் பொண்ணு இங்க அமிச்சேன். இப்படி மாதிரி ஆயிடுச்சு. வாட் தி நான்சென்ஸ் இஸ் கோயிங் ஆன் ஹியர்? அம்மா அது சாரி. சாரிலாம் வேலைக்கு ஆகுது மாப்பிள்ள. செக்யூரிட்டி இல்லாத இடத்துல என் பொண்ணு எப்படி இருப்பா? நீங்க ரூட்டு மாறிட்டீங்க தெரிஞ்சதும் அதை சகிச்சுக்கிட்டு அவளால இங்க எப்படி இருக்க முடியும்? கரெக்ட். ரொம்ப கரெக்ட். உங்க பொண்ணு எதுக்கு தேவையில்லாம இங்க இருந்து கஷ்டப்படணும்? அதனால நீங்க என்ன பண்றீங்க? உங்க பொண்ணை கையோட கூட்டிட்டு உங்க வீட்டுக்கு கிளம்புறீங்க. அது இல்ல சம்பந்தி, நான் என்ன சொல்ல வரேன்னா, ஐயோ நீங்க சொல்றதுதானங்க உண்மை. உங்க பொண்ணு நீங்க தானே இங்க கூட்டிட்டு போக முடியும். கிளம்புங்க கிளம்புங்க, உங்க வீட்டுக்கு கிளம்புங்க. கிளம்புமா? கூட்டிட்டு போறதுன்னா கூட்டிட்டு எல்லாம் போறது இல்ல. பின்ன கூட்டிட்டு போறதுன்னா அர்த்தம் என்னங்க? அதாவது அப்படி சொன்னாதான் அவங்க சரியான பதில் சொல்லுவாங்க. அதனால தான் அப்படி சொன்னேன். பொண்ணு கூட்டிட்டு எல்லாம் போக மாட்டேன். அடேங்க அப்பா, என்ன மாதிரி ஆளுங்க நீங்க. அவன் என்ன தப்பு பண்ணிட்டான்னு கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டே இருக்கிறீங்க. அவனும் மட சாம்பிராணி மாதிரி உட்கார்ந்து பதில் சொல்லிக்கிட்டு இருக்கான். யோ, உனக்கும் எனக்கு என்னையா பிரச்சனை? கண்மணி என் பொண்டாட்டி, என் இஷ்டப்படி தான் நடப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியதானடா. மக்கு மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருக்க. அம்மா அது அப்பா, இது எதுக்கு பெருசு பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க இருந்து கிளம்புங்க. என்னம்மா நான் பெருசு பண்றேனா? நான் உன் சைத்தமா பேசிட்டு இருக்கேன். நீங்க பேசுறத பார்த்தா அத்தை அவரை கண்மணி பக்கமே கொண்டு விட்டுருவாங்க போல இருக்கு. தயவு செஞ்சு கிளம்புங்கப்பா. என்ன பிரச்சனைனாலும் பாத்துக்கிறேன். என்னம்மா இப்படி பேசுற? அப்படிதான் சொல்லுவேன். இங்க இருந்து கிளம்புங்கன்னு சொல்றேன்ல. கண்மணி, நீ செய்து கொஞ்சம் கூட நல்லா இல்ல. புருஷன் வேண்டாம் தான் போனேன். திருப்பி எதுக்கா இங்க வரணும்? இருக்கவங்களாம் ஏன் தொந்தரவு பண்ணும்? என்ன பேச்சு பேசுறீங்க? சுய புத்தியோட தான் பேசுறீங்களா? இது பாருங்க, கண்மணியோட புருஷனை தான் உங்க பொண்ணு கல்யாணம் பண்ணிருக்கா. உங்க பொண்ணு புருஷனை ஒன்னும் கண்மணி கல்யாணம் பண்ணல. இந்த வீட்ல ரைட் ராயில உட்கார்ற தகுதி கண்மணி ஒருத்திக்கு மட்டும்தான் உண்டு. ஏன் இங்க நடந்த விஷயத்தெல்லாம் ஊர்ல போய் சொல்லி பாருங்களேன். காரி துப்புவாங்க. உரிமை இருக்கிற இடத்துலதான் கண்மணி இருக்கிறா. தொந்தரவு கிந்தரவுன்னு அனாவசியமா பேசுறீங்க, அப்புறம் நல்லா இருக்காது சொல்லிட்டேன். வாமா போலாம். இதுகிட்ட நமக்கு என்ன போச்சு? எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, என்னால முடியல. என்ன சம்பந்தி, நீங்களும் எப்படி பேசினா எப்படி? நான் உங்களை தான் நம்பி இருக்கேன். சரி, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாம போங்க. இருந்தாலும் சம்பந்தி, குறுக்க ஒரு செவராவது கட்டி இவனை போக விடாம பண்ணிக்கிறாங்க. விடுங்க, எனக்கு ஒரே மண்டை காய்ச்சலா இருக்கு. என்னதான் பண்றது? ஒன்றும் தொலையும் மாட்டேன். மாப்பிள்ள, நீங்க தான் கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்து நடந்துக்கணும். நான் வரேன்.
ஒழுங்கா சாப்பிடுறீ. உன்னை தாண்டி சொல்றேன், ஏன் இப்படி சாப்பிடாம என்ன இம்சப்படுத்துற? யார் உங்களை இம்சை பண்றா? எனக்கு ஒன்னும் சாப்பாடு வேண்டாம். திமிரு திமிரு, உடம்பு முழுக்க திமிரு. கஷ்டம்னா என்னன்னே தெரியாம வெயில் கூட மேல படாம உன்னை வளர்த்தோம் பாரு, அந்த திமிர்ல தான் இப்படி எல்லாம் பேசுறேன். சாப்பாடு மட்டும் வாழ்க்கை இல்லம்மா. நீங்க என்னதான் எனக்கு ருசியா சாப்பாடு போட்டாலும் என் மனசுல வேதனை இருக்கப்ப என்னால தொட்டு கூட பார்க்க முடியாது. என்னடி பெரிய வேதனை? ஒழுங்கு மரியாதை பெரியவங்க சொல்றத கேளு. அப்படி இல்லைன்னா எதுவுமே உன் நல்லதுக்கு இல்ல. பாத்தீங்களா அவளை எவ்வளவு திமிரா போறத? இருங்க, நீங்க உட்காருங்க, நான் போய் எடுக்கிறேன். ஹலோ. பவுனு, நான் தான் பேசுறேன். சொல்லுங்க. நம்ம பொண்ணு கவிதா விஷயமா தான் போயிட்டு இருக்க. ஒரு 2-3 இடம் இருக்கு, எல்லாம் நம்ம சொந்தத்துல தான். ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா அமைஞ்சிரும். சரி, அவ கவிதா சாப்பிட்டாளா? எங்க சாப்பிட்டா? சாப்பிடுவேன்னா நல்லா அடம் பிடிச்சுக்கிட்டு இருக்கா. திமிரு பிடிச்சவன். பயங்கரமா திட்டேன் அவளை. அவளை திட்டாத, அமைதியா பேசு. திட்டினா அவ பிடிவாதம் தான் அதிகமாகும். அப்புறம் நமக்கு தான் கஷ்டம், புரியுதா? சரி, நான் நல்ல செய்தியோட வரேன். அது வரைக்கும் உன் பொண்ணை சரிப்படுத்தி வை. சரி. யார் பவுனு? அவரு தான் பேசினாரு. என்னவா? அவர் பொண்ணு பண்ண கூத்துல வருத்தப்பட்டுக்கிட்டு போயிருக்காரு. இவளுக்கு மாப்பிள்ளை பார்க்குற விஷயமா தான் போய்கிட்டு இருக்காராம். சொந்தத்திலேயே 4 இடம் இருக்கான். அதில் ஏதாவது ஒன்றாவது அமையுன்னு நம்பிக்கையோடு போய்கிட்டு இருக்கேன்னு சொன்னார். பார்ப்போம். இவன் என்னடானா சோறு தண்ணி கூட திங்காமல் அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கா. என்ன பண்ணுறதுன்னு சொல்லுங்களேன். சரி விடு, நான் அவளை சமாதானம் பண்ணி சாப்பிட வைக்கிறேன். நீ வந்தேன்னு வச்சுக்க, உன்னை பார்த்தாதான் மறுபடியும் கோவம் வரும். நீ போ, நான் பார்த்துக்கிறேன். போ. கவிதா, என்ன கெட்ட பழக்கம் இது? மனுஷங்க பண்ற தப்புக்கு உன் கோத்த சாப்பாட்டுல தான் காட்டுவியா? இது என்ன பண்ணுச்சு? சாப்பிடு. எனக்கு வேண்டாமா. இத பாரு, நீ அழறதுக்கு சண்டை போடுறதுக்கெல்லாம் உன் உடம்புல தெம்பு வேணும். அதுக்காவது சாப்பிடு. சாப்பிடுமா. கம்பல் பண்ணாதீங்கம்மா, எனக்கு வேண்டாம்னா விட்டுருங்க. நீ இத மாதிரிலாம் அடம் பண்ண, நீ ஆசைப்பட்டவனுக்கு உன்னை கட்டி வச்சிருவாங்களா? நான் தான் அப்பவே சொன்னேனம்மா, இந்த காலத்துல சொந்த பந்தங்களெல்லாம் பாக்குறது கிடையாது. நல்லவனா கெட்டவனான்னு பாக்குறது கிடையாது. அவன் நல்ல அந்தஸ்து உள்ளவனா, வசதியானவனா, நல்லா சம்பாதிக்கிறானா, இதை மட்டும்தான் பாக்குறாங்க. என் தம்பி குடும்பம் பழைய மாதிரி இருந்திருந்தா இந்த மாதிரி கூத்தெல்லாம் நடக்கிறதுக்கு நானே செழியங்கிட்ட சொல்லியிருப்பேன். போய் இந்த கவிதாவை தூக்கிட்டு வாடான்னு. உங்க அப்பா கூட என்கிட்ட பேசியிருக்க முடியாது. ஆனா நிலைமை அப்படி இல்லையே. அதனாலதாம்மா சொல்றேன், நீ செழியனை மறந்துரு. உங்க அப்பா அம்மா பாக்குற மாப்பிளையே நீ கட்டிக்க. அதான் உனக்கு நல்லது. என்ன பாக்குற? செழிய தங்கமான பிள்ளைதான், உன்னை தலைமையில வச்சு தாங்குவா. ஆனா வசதியானவன் இல்லையே. இத பாருங்கம்மா, செழியன் தான் என்னோட புருஷன். அதை யாராலையுமே மாத்த முடியாது. என்னால அவனை தவிர வேற யாரையுமே நினைச்சு பார்க்க முடியாதுமா. இது தப்பான முடிவு கவிதா. உன்னை யாருக்கு கட்டி வைக்கணும்னு உன் அப்பா அம்மா தான் முடிவு எடுக்கணும். உனக்கு அந்த ரைட்ஸ் எல்லாம் இல்ல. யார் சொன்னா எனக்கு ரைட்ஸ் இல்லைன்னு? நான் ஒன்னும் சின்ன குழந்தை கிடையாது. எனக்கு தெரியும் எது கரெக்ட் எது தப்புன்னு. நான் டிசைட் பண்ணியாச்சு. செழியன் தான் என்னோட ஹஸ்பண்ட். அதை யாராலையுமே மாத்த முடியாது. சரி, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல நீ சாப்பிடு. நல்ல பொண்ணு இல்ல, சாப்பிடு. எனக்காக சாப்பிடுமா. சாப்பிடு.